friends, welcome to Priyaramya Kitchen and Beauty Tips. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கொடுங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு முருங்கைக்கீரை, 8லேருந்து 9 பூண்டு பல்லு, வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை கையளவு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய். கடாய் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்ல பொரியட்டும். கடுகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உரல்ல இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சக்தி அதிகமாக இருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். கீரையோட பச்சைத்தன்மை போகாமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பொடி பண்ணி வச்சுருக்க வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கீரை பார்த்திங்கன்னா மற்ற கீரையோட ரொம்ப அதிக சத்துடைய கீரை. இது நீங்கள் உங்கள் ரெகுலர் டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையில் நீங்கள் வேர்க்கடலைக்கு பதில் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சாம்பார் கூட, ரசம் கூட, காரக்குழம்பு கூட, ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கீரை ரொம்ப பிடிக்கும். இந்த கீரை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தால் கூட ப்ரிவெண்ட் ஆகும். ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கீரை. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.